ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆல்ரெடி நம்ம பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் வந்து பார்த்துருந்தோம். 9 வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த இதில் வந்து 9லேருந்து 22 வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத லைன் பை லைனாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து 9A. 9A வந்து நகராட்சிகள் சொல்லுது. 9B வந்து கூட்டுறவு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 9A வந்து நகராட்சி. 9B வந்து கூட்டுறவு சங்கங்கள். ஓகேவா? 9B வந்து கூட்டுறவு சங்கங்கள். நம்ம ஆர்டிக்கல் இதில் 45 டிபிஎஸ்பியில் கூட ஒரு ரூலில் வந்து 45ல் இது வரும். நகராட்சிகள் வந்து 74வது சட்ட திருத்தம் 92. 74 நகராட்சி 4 நகராட்சி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 9A 9B நகராட்சி கூட்டுறவு சங்கங்கள் தான். அதில் 74 அப்படிங்கிறது வந்து நகராட்சியை குறிக்கும். இது வந்து 73 நினைக்கிறேன். 97வது சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. 2011 படி சேர்த்துருப்பாங்க. இது வந்து 74 1992. கூட்டுறவு சங்கம் வந்து 97வது சட்ட திருத்தம் 2011. டிபிஎஸ்பியில் சொல்லக்கூடியது வந்து 45வது. இதோட பகுதி பார்த்திங்கன்னா 243 Pலேருந்து ZC. இப்போ வந்து நம்ம கூட்டுறவு சங்கங்கள் வச்சு கேட்டிருந்தாங்க. குரூப் 1ல் வந்து இந்த ஒன் வேர்டு கேட்டிருந்தாங்க. 243 ZHலேருந்து ZT வரைக்கும். இதோட அமெண்ட்மெண்ட் வந்து சட்ட திருத்தம் 97வது 2011. இது 74 4னா நகராட்சி 1992. அப்புறம் வந்து 10வது வந்து என்ன சொல்லுதுன்னா தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான பகுதிகள். தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான பகுதிகள் 244Aலேருந்து 244A. 10 அப்படின்னா பழங்குடியினரை தாழ்த்திருப்பாங்க. 10 அப்படிங்கும்போது பழங்குடியினர் வந்து தாழ்த்தப்பட்ட பகுதிகள் தான். 244 to 244A. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 10th மார்க்கு. ஸோ 10th மார்க்கில் வந்து ரொம்ப ரிசர்வேஷன் கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு உள்ளே போயிடலாம். இவங்க தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் பழங்குடியினருக்கும் வந்து 10th மார்க்கில் வந்து இடஒதுக்கீடுன்றது கிடையாது. நம்ம என்ன எழுதுகிறோமோ அதுதானே நமக்கு ரிசல்ட்டாக வரும். ஸோ இதுக்கு வந்து சும்மா அந்த க்ளூவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தாழ்த்தப்பட்டவங்க பழங்குடியினருக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுப்பாங்களான்னா அந்த ரிசர்வேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களோட மார்க்கோட ரேஞ்ச் வந்து என்ன இருக்குன்னா அந்த நிறைய பேர் வந்து 240 44 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 244லேருந்து 244A அவ்வளோதான் மார்க் எடுத்திருக்காங்க. ரிசர்வேஷன் கொடுக்கல. ஸோ தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பகுதி. இப்போ வந்து மத்திய மாநில உறவுகள் வந்து சொல்கிறது 11வது. இது நம்ம 9th புக்கில் வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 245லேருந்து 55 வரைக்கும் சட்டமன்றம். நிர்வாக உறவுகள் வந்து 256. அப்படியே அடுத்தது நெக்ஸ்ட்டு 56லேருந்து 63 வரைக்கும். அப்புறம் நிதி சார்ந்தது பார்த்திங்கன்னா 264லேருந்து 293 வரைக்கும். இது வந்து எல்லாமே நிதி தான். நிதி, சொத்து, தீங்கு, ஒப்பந்தம்னு ஒரு 4 கேட்டகிரியில் வந்து 12வதாக வருது. இது வந்து 12வது, இது வந்து 11வது. புக்கில் எப்படி இருக்குன்னா 264லேருந்து 293 வரைக்கும்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நிதி வந்து பார்க்கும்போது 91 264 to 291. கடன் வாங்குறது வந்து 92 to 93. ஸோ 2 நாளில் திருப்பி தரேன், கடன் கொஞ்சம் கொடுப்பா எப்படிங்க பாருலாம். நிதி முடிஞ்சிருச்சு 91ல் முடிஞ்சிருச்சு. 2 நாளில் கொடுத்துட்றேன்னு 292. ஆனால் 2 நாள் ஆகிடும். 3வது நாளில் தான் கொடுப்பாங்க 293. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சொத்து, ஒப்பந்தம், தீங்கு நடவடிக்கைகளில் அரசுடைய பொறுப்பு நிலை அப்படின்றது வந்து சொத்து அப்படின்னாலே நமக்கு தெரியும். அந்த 300A அதை தான் வந்து சொத்துரிமை. அடிப்படை உரிமையில் ஆர்டிக்கல் 31 300A வந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து 12வது அட்டவணை. ஓகேவா? இது வந்து சொத்து, ஒப்பந்தம், தீங்கு நடவடிக்கையில் அரசின் பொறுப்பு நிலை வந்து 294 to 300. கிளியரா? சொத்துரிமை 300A பார்த்தாச்சு. இப்போ வந்து 13 வந்து இந்திய மாநிலங்களில் வணிகம், வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து. ஸோ டிரான்ஸ்போர்ட் சொல்கிறது தான் வந்து 301லேருந்து 307. இதுவும் பாருங்களேன் 13ன்னு வரும். ஸோ வணிகம், வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்னாலே 23. டிரான்ஸ்போர்ட் அப்படின்னாலே 13வது அட்டவணை. சொல்லக்கூடிய பகுதி வந்து 301லேருந்து 307. இப்போ வந்து மத்திய மாநில அரசின் கீழ் உள்ள பணிகள் வந்து பார்த்திங்கன்னா 14வதுல தான் வந்து அந்த அரசு பணிகள், அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து சொல்லியிருப்பாங்க. 308லேருந்து 323 வரைக்கும் டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னா 308 to
314. அரசு பணியாளர் தீர்வாணையம் யூபிஎஸ்சி அந்த மாதிரி இது யூபிஎஸ்சி அந்த இது வந்து 318லேருந்து 308 டு 314. இது வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக இருக்கும்ல டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி ரிலேட்டட் வந்து 315லேருந்து 323. இது பற்றின தீர்ப்பாயங்கள் ஏதாவது இருக்கானா இருக்குது. பகுதி அட்டவணை 14(a)ல் 42வது சட்ட திருத்தம் பண்ணி சேர்த்துருப்பாங்க 323(a)லேருந்து 23(b) வரைக்கும். அப்புறம் நமக்கு தெரியும் தேர்தல் அப்படின்னாலே 15 ஓகேவா. தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்துடாதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல தீர்ப்பு கிடைக்குமா, தேர்தலில் நல்ல தீர்ப்பு கிடைக்குமா, தேர்தல் 15, அந்த தீர்ப்பாயங்கள் 14(a). அவ்வளோதான்ப்பா. 323(a)லேருந்து 323(b). அந்த தீர்ப்புக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல எக்ஸாம் எழுதினாதான் ரிசல்ட்டு தீர்ப்பு வந்து நல்லா வருமா. ஸோ 14 அப்படியே இது வந்து அமெண்ட்மெண்ட்டு தான் தீர்ப்பாயம் 14. அதில் இந்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் 308 டு 323. இது 308 டு 314, 315லேருந்து 323. 308லேருந்து 314, இது 315 டு 323 ஓகேவா. ஸோ எக்ஸாம் எழுதினோடனே ரிசல்ட் வந்து 14(a) தீர்ப்பாயம் கிடைக்குது. நல்ல தீர்ப்பு கிடைச்சோடனே தேர்தலில் நின்றலாம். ஸோ 15 தேர்தல் 324லேருந்து 29(a). இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அப்புறம் 16 என்ன சொல்லுதுன்னா சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வகை முறைகள் 330லேருந்து 42. அப்புறம் ஆட்சி மொழி அப்படின்னாலே வந்து 17வது. குரூப் 1ல் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 8வது அட்டவணையில் இருக்குது அப்படின்னு கூற்றுல கொடுத்துருந்தாங்க. நம்ம எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 8வது கிடையாது 17வது. நம்ம 10th புக்கில் இருக்கும் இல்லையா 17வது மொழி மத்திய ஆட்சி மொழியில் 343 டு 351 நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க. மாநில ஆட்சி மொழி வந்து 343லேருந்து 44 ஒன்று தான். மாநில ஆட்சி மொழி 43, 44. மத்தியனா 343 டு 351. கோர்ட்டில் நம்ம பேசுகிறது வந்து 345லேருந்து 347. ஸோ ஆட்சி மொழிகள்னால் 43 டு 343 டு 351 நம்ம 10th புக்லேயே இருக்குது. அதில் மத்தியம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று தான். எக்ஸாம்பிள் இப்போது ஹிந்தி அப்படின்றத தானே கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க எல்லா ஸ்டேட்லேயும். அப்போ ஒரே ஒன்று தான் 343, 344. மாநில ஆட்சி மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா 345லேருந்து 347 2. மாநிலம் வந்து நம்ம தமிழும் படிக்கிறோம் இங்கிலீஷும் படிக்கிறோம். ஸோ 2 படிக்கிறோம். அப்போ 345, 47 2 ஆட் பண்ணிக்கோங்க. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் மொழி வந்து ஒரே ஒரு லாங்குவேஜ் தான். கோர்ட்டில் பேசுகிறது வந்து ஒன்று தான் யூஸ் பண்ணுவாங்க. 48, 49. சிறப்பு நெறிமுறைகள் 350, 51 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து அவசர நிலை பிரகடனம். அது வந்து சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 18. இது 17ல் வந்து மொழிகள் 18 வந்து அவசர நிலை பிரகடனம். தேசிய நெருக்கடி நமக்கு தெரியும் 352 குடியரசுத் தலைவரால் போடப்படும். மாநில நெருக்கடி 356 ஆளுநர். நிதி நெருக்கடி 360 ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து 19ல் பல்வகைப்பட்டது இருக்குது 361 டு 67. அப்புறம் இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 20 அப்படின்னாலே அரசியலமைப்பு திருத்தமுறை 368. அப்புறம் 21ல் வந்து தற்காலிக இடைக்கால மற்றும் சிறப்பு வகை முறைகள் 369 டு 392. 22 பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு தலைப்பு தொடக்கம் இந்தி மொழியில் உள்ளடக்கம் திரும்ப பெறப்பட்ட விதிகள். இதுதான் 393லேருந்து 395 வரைக்கும். இது வந்து ஓல்டு இதில் வந்து 395 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 22 வந்து 25 மாற்றிருப்பாங்க இல்லையா. 8 அட்டவணையை வந்து 12 இதாக மாற்றிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம புக்லேயே வந்து 12th புக்கு 10th புக்கில் வந்து அந்த லெசன் கீழேயே கொடுத்துருப்பாங்க. அது எத்தனைன்றதை நம்பரை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் தான் நமக்கு எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. ஸோ ரெகுலராக பார்த்து படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.